ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற டிசைன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு vlog போட்டிருந்தேன். ஒரு நைட் டைம் உட்காந்துருந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் டிசைன் தான் இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைனை எப்படி நாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். இது நான் டிசைன் வந்து ஆரி காட்டில் தான் போட்டிருந்தேன். இது பேக் நெக் டிசைன். பேக் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா பார்டர் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக கொடி மாதிரி ஆர்க்காக கொடுத்து அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றியும் பீட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு ஃபிட்டிங் ஸ்டோனை கொடுத்து அதுலேருந்து சுகர் பீட் வந்து தொங்குற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக சுற்றி மோட்டிவ் ஃபால்ஸை கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸோ ஸ்லீவ் டிசைன் அதுவும் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன்ல அதே மாதிரி தான். கீழே கோல்டன் பார்டர், ஸோ கோல்டன் பார்டர்லேயே டிசைனை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தோரணம் தொங்குற மாதிரி ஒரு டிசைன். ஸோ 2 ஸ்லீவுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து இதை தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆரி கார்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறவங்க எப்போதுமே என்ன பண்ணணும்னா இந்த ஓரத்துலேருந்து தான் உங்களுக்கு டிசைன் வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப உள்ளே தள்ளி போட்டோம்னா கை நமக்கு கீழ்ப்பக்கம் த்ரெட் சுற்றுறதுக்கு வந்து கை வந்து கரெக்டாக அந்த லென்த்துக்கு போகாது. ஸோ அதனால் ஆரி கார்ட்டில் டிசைன் பண்ணும்போது எப்போதுமே டிசைன் வந்து ஓரத்துலேருந்து உங்களுக்கு கை கீழே அந்த கார்ட்டுக்கு கீழே கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஆரி ஒர்க் பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டமான வேலைலாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து நம்ம டிசைன் முடிச்சு வச்சுருக்குறோம்ல, அந்த டிசைனுக்கான லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ லைனிங்கை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆரி ஒர்க் பண்ணும்போது பேக் பெயின் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் பேக் பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆரி டிசைன்ஸ் போடும்போது ரொம்ப நேரம் உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பேக் பெயின் இருக்கும். நீங்கள் பேக் பெயின் வராமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டுக்கு மேலே உட்காந்துட்டு அல்லது சோரோட சாஞ்சி உட்காந்து பண்ணுற மாதிரி அப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். அப்போ கொஞ்சம் நமக்கு அந்த பேக் பெயின் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வச்சு நான் கரெக்டாக லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இனி நான் மேலே இருக்கக்கூடிய நம்மளோட டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் டிசைனும் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இது வந்து நான் காட்டில் போட்டதுனால பக்கத்தில் இதில் ஒரு ஸ்லீவ் போட்டேன், அடுத்த ஸ்லீவும் இதிலே போட்டேன். ஸோ அப்போ இதில் வந்து துண்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து வேறு ஏதாவது இடத்துலேருந்து கிளாத் கட் பண்ணி எடுத்து இதில் துண்டு போட்டு நான் ஜாயின் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். பேக் சைட் பீஸ், ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டேன். இதுக்கான லைனிங் ஆல்சோ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இனி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்மால் மிஷின் தான். ரமா மிஷின் இருக்குல்ல, இந்த பெட்டல் மிஷின், அதில் மோட்டார் ஃபிட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினில் ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ப்ளவுஸில் டபுள் ஃபுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டபுள் ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட நெக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி நமக்கு டபுள் ஃபுட் இருக்குது. ஸோ இந்த டபுள் ஃபுட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹோல் இருக்கும், ரைட் ஹோல் இருக்கும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுட் மட்டும் நம்ம சிங்கிள் ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு இந்த டபுள் ஃபுட்டுக்கு பதிலாக சிங்கிள் ஃபுட்டை அதில் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த
ஃபூட்டை மேலே தூக்கிட்டு இந்த டபுள் ஃபூட்டை நம்ம கழட்டி எடுத்துடலாம். வந்து டபுள் ஃபூட்டை கழட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல சிங்கிள் ஃபூட்டை நான் மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிங்கிள் ஃபுட் வச்சுருக்கிறேன். சிங்கிள் ஃபுட் வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டேன். இனி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற பேக் நெக் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் லைனிங் கிளாத்தும் நம்ம இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். வேறு என்ன பீஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே வைக்கிறது 2 சைடும் ரோப்பும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரோப்பும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரோப்பையும் நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ப்ளவுஸ் கிளாத்லேயே கட் பண்ண பீசஸ் யூஸ் பண்ண ரோப் தான். ப்ளவுஸஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நெக்லைன் பார்டரில் நல்லா அந்த ஜரி அவுட்லைன்லேருந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுதான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆரி டிசைனர் பண்ணுற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரோப்பையும் கரெக்டாக எந்த இடத்துல நம்ம கொடுக்கணுமோ அந்த இடத்துல ரோப்பையும் வச்சுட்டு அதனால் பதிப்பு தையலும் போட்டுக்கலாம். பின்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நெக்கோட கோலம் வந்து அந்த ஃபினிஷிங் அப்படியே அழகாக கிடைக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸுன்னு. அவளுக்கு வந்து அவளோட நானும் அவளும் காலேஜில் சேர்ந்து படித்தோம் இங்கே தான். இப்போ அவளுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக இந்த ப்ளவுஸ் நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அவளோட ஏரியா இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கிறது வந்து திருச்சி. ஸோ பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஆரி ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம லைனிங் கிளாத்தை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணோம்ல, ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து எந்த தையலுமே நான் போட்டுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எந்த தையலுமே போடலை, எந்த ஸ்டிச்சிங்கும் போடலை. லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு அயன் பாக்ஸ் எடுத்து பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அந்த ஜரி அவுட்லைன் வந்து பார்டராக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அந்த கழுத்து ஓரம் ஸ்லீவோட பார்டர்லேயும் ஸ்லீவுக்கு பாட்டம் சைட்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அயன் பண்ணி கொடுத்துருங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்கோட பார்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஜரி அவுட்லைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கா கிளாத் எதுவுமே தெரியலை. இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக வரும். நான் இந்த மாதிரி தான் எல்லா ப்ளவுஸஸ்க்குமே ஸ்டிச் பண்ணுறேன்.